ஆன்மீக அன்புகளுக்கு எனது காலை வணக்கங்கள். என்று குரோதி தமிழோடும் தட்சணாயனும் புரட்டாசி மாதம் 6ஆம் தேதி 22/9/2024 செப்டம்பர் மாதம் ஞாயிற்றுக்கிழமை. இன்று கிருத்திகை. இன்று கீழ் நோக்கு நாள். இன்றைய நல்ல நேரம் காலை 7:40 8:45 வரை, மாலை 3:05 4:15 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 11:45 வரை, மாலை 1:30 2:30 வரை. இன்றைய ராகு காலம் மாலை 4:30 6 மணி வரை. குளிகை மாலை 3 மணிலிருந்து 4:30 வரை. யமகண்டம் மதியம் 12 மணிலிருந்து 1:30 வரை. இன்றைய சூலம் மேற்கு திசை. பரிகாரம் வெள்ளம். இன்றைய சூரிய உதயம் காலை 6:03 இன்றைய திதி இன்று இரவு 9:49 வரை பஞ்சமி, பின்பு சஷ்டி. இன்றைய நட்சத்திரம் இன்று காலை 6:42 வரை பரணி, பின்பு கிருத்திகை. இன்றைய அமிர்தா யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். இன்றைய கரணம் இன்று காலை 10:45 வரை கௌரவம், பின்பு 9:49 வரை தைத்துளம், பின்பு கரசை. இன்றைய நேத்திரம் இன்று முழுவதும் 2 கண்கள். இன்றைய ஜீவன் இன்று முழுவதும் இன்று காலை 6:42 வரை முழு வாழ்க்கை, பின்பு உயிரற்றவை. இன்றைய சந்திராஷ்டமம் இன்று காலை 6:42 வரை அஸ்தம், பின்பு சித்திரை. அஸ்தம் சித்திரை இன்றைய சந்திராஷ்டமம் கொஞ்சம் பேச்சுக்கு செயலில் கொஞ்சம் கவனமாக இருப்பது சிறப்பு. இந்த ராசி பலன் பார்ப்போம். இன்றைய ராசியில் முதல் ராசியாக அந்த மேஷ ராசி அன்பருக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பேச்சு திறமையால் சில விஷயங்களை மிக சுலபமாக முடிக்கக்கூடிய ஒரு நாளாக வரும்போது, அந்த பேச்சு திறமையால் அவங்களுக்கு அந்த ஒரு சில நிறைய வாய்ப்பு வரப்போது. அந்த பேச்சு திறமையான நிறைய விஷயங்கள் நீங்கள் இன்று சாதிக்க போகிறீங்க. நீங்கள் உங்களுடைய உறவினரிடமிருந்து உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகுது. உங்களுடைய பேச்சாலையும் மற்ற செயலாலையும் உங்களுடைய செல்வாக்கு உறவினத்தை உயரக்கூடிய அற்புதமான வாய்ப்பு உங்களுக்கு. மற்றவர்களுக்கு என்ன தேவைகளை அறிந்து அதை நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு நிலையிலையும் சூழ்நிலை இருக்குது. உங்களால் உங்களுக்கு நல்ல ஒரு மரியாதை போகுது. நீண்ட நாள் பிரச்சனைகள்லாம் ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்று இருக்கிறது உங்களுக்கு. அதே சமயத்தில் அந்த வியாபாரத்தை கொஞ்சம் ஒரு நிலுவையில் இருந்த சில பொருட்கள்லாம் இப்போ லாபத்துக்கு விற்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு உங்களுக்கு. விற்காத சில ஓல்டு ஸ்டாக்கை கூட நீங்கள் நல்ல விலைக்கு விற்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது நல்ல லாபத்தை நீங்கள் நல்லா பார்க்க போங்க. நீங்கள் மற்றபடி நல்ல ஒரு ஊக்கம் எந்த ஒரு அற்புதமான நாளாக அந்த நாள் உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசி என்பது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த குடும்ப உறவுமத்தில் கொஞ்சம் ஆரோக்கியமான விவாதங்கள் ஏற்பட்டு நீங்கள் போதும். உங்களுக்கு குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள், குழந்தை மத்தியிலையோ கணவன் மனைவிக்குள்ளேயோ இல்லை உறவினர் மத்தியில் நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு விவாதங்கள்லாம் தோன்றக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களுக்கு. புதுவிதமான பொருட்கள் வாங்குறதுலாம் கொஞ்சம் ஆர்வம் ஏற்பட போகுது உங்களுக்கு. இந்த உணர்ச்சி வசப்படுவதை கொஞ்சம் குறைச்சிக்கங்க. பேசுங்க ரொம்ப உணர்ச்சி வசப்படு, ஐயோ சொந்தக்காரங்க தங்கச்சி அக்கான மாதிரி கொஞ்சம் ரொம்ப உணர்ச்சி வசப்படுவதை குறைச்சது நல்லது உங்களுக்கு. மாணவர்கள் கொஞ்சம் வெளியூர் தொடர்பான பயணங்கள் நல்ல ஒரு வாய்ப்பு கை கொடுப்பது உங்களுக்கு. அது கல்வி சார்ந்தோ வேலை சார்ந்தோ ஏதாவது பயிற்சி தேர்வோ இல்லை பயிற்சியோ எதாக இருந்தாலும் வந்து நீங்கள் இப்போ வெளியூர் சொல்லிட்டீங்கன்னா அதுக்கான பலன் பிரகாசமாக உங்களுக்கு போயிட்டு நல்ல ஒரு பயனை பெறுங்க. நீங்கள் உங்களுடைய செலவுகளுடைய தன்மை, இந்த செலவு தேவையில்லான்னு அறிந்து அந்த செலவுகளை செய்வது உங்களுக்கு ரொம்ப நல்லது. கொஞ்சம் செலவில் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுடைய வாடிக்கையாட்டை கொஞ்சம் கனிவாக பேசினா உங்களுடைய பிஸ்னஸ் நல்லா இருக்க போது உங்களுக்கு. நல்ல ஒரு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருந்தாலும் உங்களுக்கு அமைகிறது. மிதுனராசின்னு பார்த்தா உங்களுக்கு நீங்கள் நினச்ச சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் அலைச்சலுக்கு போய் தான் கிடைக்கும். போனோடனே அந்த விஷயம் முடியாது உங்களுக்கு. அதனால் ஒரு அலைச்சலுக்கு அப்புறம் தடைத்தாமதம் அந்த வேலை முடிய போகுது உங்களுக்கு. உடைய வியாபார அபிவிருத்தி சம்பந்தமான சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் நல்ல முடிய போகுது உங்களுக்கு. அந்த எண்ணங்கள்லாம் நல்லா நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக இன்றைய உங்களுக்கு இருக்க போது உங்களுக்கு. அதே சமயம் பார்த்து அந்த உடன் பிறந்தக்கிட்ட கொஞ்சம் சிறு சிறு
விவாதங்கள்லாம் ஏற்பட்டு நீங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. கொஞ்சம் பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருந்தாலே போதும். உங்களுக்கு நெருக்கமான பற்றி ஒரு புரிதல் உங்களுக்கு ஏற்பட போதும். உங்களுக்கு சமூக பிள்ளைகளுக்கெல்லாம் கொஞ்சம் பலதரப்பட்டவங்களுடைய செயலால் புதிய அனுபவங்கள் நீங்கள் பெறக்கூடிய நாளாக இருக்க போதும். உங்களுக்கு பொருளாதார விஷயத்தில் வந்தால் கொஞ்சம் நெருக்கடிகளாக கொஞ்சம் குறைந்து ஒரு சமூகங்கள் ஏற்பட போதும். உங்களுக்கு மற்றபடி கொஞ்சம் பகைமையெல்லாம் மறைந்து ஒரு நல்ல தோழமையோடு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது. கடகராசி ஒன்று பார்த்தா உங்களுக்கு இந்த குடும்ப உறுப்பினர்லாம் கொஞ்சம் நீங்களே எதிர்பாராத உதவி செய்யக்கூடிய ஒரு நிலை இருக்காங்க. உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் நல்ல ஒரு முன்னேற்றம் மேன்மை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். உங்களுக்கு எந்த காரியங்கள் நினச்சிங்கன்னா அந்த காரியங்களை எந்த தடையும் தாமதம் எது இருந்தாலும் எல்லாம் விலகி ரொம்ப சுமூகமாக முடியக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமையுது. உங்களுக்கு கல்வியில் இருந்த இந்த மந்தத்தன்மை சோம்பேறித்தன்மை இதெல்லாம் வந்து நீங்கி கொஞ்சம் சுறுசுறுப்பாக மாணவர்கள் படிக்கக்கூடிய வாய்ப்பு பிரகாசமாக உங்களுக்கு. வியாபார தொடர்பான எண்ணங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக கொஞ்சம் பயணங்கள்லாம் அந்த வியாபார பயணங்கள் கூட அந்த பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய நிலை தான் இருக்குது. உங்களுக்கு அந்த பயணங்கள் மூலம் சில விஷயங்கள் நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு பெரிய மனிதனுடைய ஒரு நட்புலாம் கிடைக்கிறதால நல்ல ஒரு சில விஷயங்கள் நீங்கள் கலந்து ஆலோசிக்க முடிவதற்கான வாய்ப்பெலாம் பிரகாசம் உங்களுக்கு. மற்றபடி எந்த விஷயமாக இருந்தால் ஒரு வெற்றியும் ஜெயம் இந்த ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது கடகராசிக்கு. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா வெற்றி சனி பகவான் கவனமாக இருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சிம்மராசி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மனதால் ஒரு புதிய தெளிவு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. உங்களுக்கு மாணவர்கள் விஷயம் வந்து அந்த கல்வி கற்பதில் சிறு சிறு மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது. உங்களுக்கு இந்த தொழில் தொடர்பான வெளியூர் பயணங்கள் நல்லதாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு அமையுது. உங்களுக்கு இந்த சுபகாரிய முயற்சிகள் நல்லா கைகூட போகுது. உங்களுக்கு உடன் இருப்பவங்களாம் கொஞ்சம் ஒத்துழைப்பு செய்தால் எந்த விஷயம் நீங்கள் தைரியமாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்காது. உங்களுக்கு அதிகார சிலர்கள்லாம் கொஞ்சம் உங்களுடைய பதவி உயரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு குடும்பத்தை கொஞ்சம் நல்லா ஒரு அமைதி சூழ்நிலை நிலவக்கூடிய ஒரு அற்புதமான நாளாகவும் ஒரு தேவையான வரவுகள்லாம் வரக்கூடிய வரவு நிறைந்த நாளாகவும் உங்களுக்கு அமைகிறது சிம்மத்திற்கு. கன்னிராசி பார்த்தா உங்களுக்கு உங்களுடைய சிந்தனை போக்கில் ஒரு புதுவிதமான மாற்றங்கள் ஏற்பட போது. உங்களுக்கு இந்த ஆன்மீக செயல்பாடுகளில் ஒரு தனிப்பட்ட ஆர்வத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. நீங்கள் இந்த நண்பர்கள் வெளியில் சில ஆலோசனைகள்லாம் கொஞ்சம் கிடைக்கிறதால அந்த ஆலோசனை மூலம் நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் மேம்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு. உங்களுடைய தந்தை வழி ஒழுங்கிட கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது உங்களுக்கு. அதே மாதிரி உத்தியோகத்தில் இருந்து வந்தால் பொறுப்புகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறைய போகுது. உங்களுக்கு வியாபார பணியில் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நிதானமாக பேசுங்க. உங்கள் வியாபாரம் வந்து எந்த விதமான நஷ்டம் இல்லாமல் ஒரு சுமாராக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு மறதியெல்லாம் இருந்தால் கொஞ்சம் மறைகள்லாம் விலகி ஒரு ஃப்ரெஷ்னஸ் ஆகக்கூடிய நாளாக இருக்குது. உங்களுக்கு துலாம் ராசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடைய உடன் பிறந்தவரையில் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. உங்களுக்கு இந்த சமூக பணிகள் இருப்பெல்லாம் கொஞ்சம் அலைச்சல்லாம் கொஞ்சம் அதிகரிக்க போகுது. உங்களுக்கு உயர்வெள்ளி பயிலக்கூடிய மாணவர்கள் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஆரோக்கியத்துறை விஷயங்களில் கொஞ்சம் கவனம் எடுத்துங்க. உடம்பு சில மருத்துவரை பார்த்து ஒரு மருத்துவ மேற்கொள்ளுங்க. கேர்லெஸ்ஸாக நாளைக்கு பார்த்தா விடாதுங்க. தொழில் முதலெல்லாம் கொஞ்சம் செய்யக்கூடிய வாய்ப்பு இருந்தால் கொஞ்சம் கவனத்தோடு யோசித்து படிப்படியாக முதலீடு செய்வது சிறப்பு உங்களுக்கு. அதே சமயத்தில் எதிர்பாரா செலவுகள்லாம் உங்களுக்கு வரதான் செய்யும். அதையும் நீங்கள் சமாளிக்க நிலை ஏற்பட போகுதுங்க. மனசில் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த கொஞ்சம் யோசித்து சிந்தித்து செய்வது நல்லது உங்களுக்கு. மற்றபடி இந்த நாள் உங்களுக்கு ஒரு விவேகம் என்ற ஒரு அற்புதமான நாளாகவே அமைகிறது. விருச்சிக ராசின்னு பார்த்தா உங்களுக்கு உங்களுடைய உறவினர்கள் வருகையால் கொஞ்சம் மகிழ்ச்சி நல்ல போகுது. உங்களுக்கு உங்களுடைய சுபகாரியெல்லாம் கொஞ்சம் தொடர்பான முயற்சிகள் அனுகூலமாக ஏற்பட போகிற நாளாக வருகிறது. உங்களுக்கு வீட்டு தேவையெல்லாம் கொஞ்சம் பூர்த்தி செஞ்சுக்க போகிறீங்க. நீங்கள் அரசு வழியில் எதிர்பார்த்த சில சலுகைலாம் உங்களுக்கு பிரகாசமாக கிடைக்க போகுது. உங்களுக்கு அதே சமயத்தில் இந்த உத்தியோகத்தில் இருந்த சில நெருக்கடியான சூழலாம் கொஞ்சம் மறையக்கூடிய நாளாகவும் நண்பர்கள் உதவியாக நல்ல ஒரு வியாபாரத்தை முன்னேற்றம் ஏற்பட்ட நாளாக அமைப்பது உங்களுக்கு. மற்றபடி நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு அமைதியான நாளாகவே இன்று இருக்க போகிறது. தனுசு ராசினை பார்த்தா உங்களுக்கு உடைய வரவுகள் வராமல் தான் அந்த வரவுகள்லாம் எதிர்பார்க்காத வரவுகள்லாம் உங்களுக்கு வரப்போகுது. உங்களுக்கு உடைய குழந்தைகள் மூலம் ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிலையை நீங்கள் அடைய போகிறீங்க. நீங்கள் அதிகார பதவி இருப்பெல்லாம் கொஞ்சம் ஆதாயம் அடையக்கூடிய வாய்ப்பும் பிரகாசமாக உங்களுக்கு. வங்கி பணியில் இருந்து வந்த சில இழுபறிகள்லாம் கொஞ்சம் குறைந்து அந்த பணிகள்லாம் உங்களுக்கு முடிய போகுது. உங்களுக்கு வெளியூரில் புதிய வேலை தொடர்பான விஷயங்கள்லாம் யாராவது எதிர்பார்த்து அந்த வேலைக்கு நல்ல செய்தி கிடைக்கிறதுன வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு வியாபாரம் சம்பந்தமான கொஞ்சம் கொடுக்கல் வாங்கலாம் கொஞ்சம் திருப்திகரமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்குது உங்களுக்கு. மற்றபடி சுகம் நிறைந்த ஒரு அற்புதமான நாளாகவே
இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது. மகர ராசி என்று பார்த்துச்சு உங்களுக்கு உடைய பிள்ளைகளுடன் கொஞ்சம் சிறு சிறு கருத்து வேறுபாடு தோன்றி மறைப்பது உங்களுக்கு. அதனால் சில விஷயங்களை குழந்தைகளிடம் கலந்து பேசி முடிவெடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு. புதுவிதமான ஒரு இலக்கெல்லாம் செய்யணும் ஒரு புது இலக்கெல்லாம் நீங்கள் நிர்ணயிக்க போகிறீங்க. எதிர்காலம் சார்ந்த சில சிந்தனை அதிகரிப்பது, என்ன பண்ணலாம் எது பண்ணலான்னு ஒரு எதிர்கால சிந்தனையெல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகும். கொஞ்சம் கொடுக்கல் வாங்கலாம் கொஞ்சம் கவனத்தோடு யோசித்து செய்வது நல்லது உங்களுக்கு. இந்த வர்த்தகம் சார்ந்த பணியில் செய்கிற அன்பர்கள் கொஞ்சம் கவனத்தோடும் கொஞ்சம் சிந்தித்தும் செயல்படுவது நல்லது. உங்களுடைய முதலீடாக இருந்தாலும் சரி, இந்த பொருள் ஏற்றுமதி கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆடம்பர செலவை கொஞ்சம் தவிர்ப்பது மூலம் உங்களுடைய சேமிப்பு கண்டிப்பாக அதிகரிக்க போகுது உங்களுக்கு. உயர் அதிகார எண்ணங்களை கொஞ்சம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாகவும் அமையுது உங்களுக்கு. மற்றபடி அனைவருடைய ஆதரவையும் பெறக்கூடிய ஒரு ஆதரவு நிறைந்த ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது. கும்பராசி அன்பர்கள் பார்த்தோன்னா உங்களுக்கு வியாபார பணியில் தவறிப்போன சில வாய்ப்புகள்லாம் மீண்டும் கிடைக்க போகுது. கொஞ்சம் பார்த்துங்க, ஏதாவது கேன்சல் ஆர்டர் கிடைக்கலாம் உங்களுக்கு. இந்த முகவர் கொஞ்சம் வரைக்கும் சரக்கு வாங்க திரும்ப சரக்கு வாங்கலாம். அது மாதிரி சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு மீண்டும் கிடைக்க போகுது, பயன்படுத்தி கொள்ளுங்கள். பயணங்கள் மூலம் கொஞ்சம் புதுவிதமான ஒரு அனுபவம் ஏற்பட போகுது. அதனால் பயணங்கள் மூலம் அந்த அனுபவமே உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு தொழில் சார்ந்த அடுத்த நிலைக்கு போகிறது உங்களுக்கு ஒரு பாதையை காண்பிச்சு கொடுக்க போகுது உங்களுக்கு. உடல் ஆரோக்கியத்தை கவனமாக பாருங்கள், உடம்பெல்லாம் பார்த்து பாருங்கள். உடல் பற்றிய ஒரு விழிப்புணர்வோடும் கவனத்தோடும் இருப்பது சிறப்பு உங்களுக்கு. உடைய உறவினர் பற்றி யார் எப்படி வேணும் புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைக்க போகுது. வீடு கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமத்துக்கான ஒரு எண்ணங்கள்லாம் வரும்போது அதை செயல்படுத்த போகிறீங்க. நீங்கள் பழைய நண்பர்களுடைய சந்திப்பில் மனசுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலை இருக்குது உங்களுக்கு. மற்றபடி கொஞ்சம் அமைதியோடு பொறுமையோடு இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது. மீனராசி அப்படி பார்த்தா உங்களுக்கு மனதுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியான செய்திகளாக நீங்கள் கிடைக்க போகுது உங்களுக்கு. அக்கம்போதற்கெல்லாம் கொஞ்சம் உங்களுடைய இந்த கருத்து வேறுபாடுலேருந்து அதெல்லாம் கொஞ்சம் மறைஞ்சு சூழ்நிலை ஏற்பட போகுது உங்களுக்கு. உத்தியோகத்தில் உங்களுடைய உயர் அதிகாரி உங்களுக்கு ஆதரவாக சப்போர்ட் இருக்கிறதா உங்களுடைய ஒரு பணி தளத்தில் ஒரு சுகமான சூழல் ஏற்பட போகுது உங்களுக்கு. உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்க சூழ்ச்சி செஞ்சவங்க எல்லாமே தானாக மறைய போகிறாங்க. அவங்களை வெற்றி கொண்டு உங்களுடைய பணியை நீங்கள் சிறப்பாக செய்ய போகிறீங்க. நீங்கள் உங்களுடைய உறவினர்களெலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவங்களுடைய உதவியெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதாலே சில விஷயங்கள் நீங்கள் சக்ஸஸ் பண்ணலாம். அதே சமயத்தில் செயல்பாடில் இருந்து சில மறைமுகமான எதிர்ப்புகளை நீங்கள் சந்தித்து வெற்றி கொள்ளக்கூடிய நாளாக அமைகிறவங்களுக்கு. பொதுவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அன்பும் பாசமும் நிறைந்த நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது. அனைத்து ராசி அன்பர்களுக்கும் இந்த நாள் ஒரு வெற்றி நாளாகவும் ஒரு இனிய நாள் ஆண்டை வேண்டிக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.